ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கு இல்லையா, அது 17 ஆஃப் ஃபேமிலி கில்ட் இன் ஃபயர் இன் பில்டிங் இன் ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் தான் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி தெலுங்கானாலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து முன்னாடி சிகரெட்ஸ் நிறைய தேவையில்லாமல் இந்த சிகரெட்ஸால் தூக்கி போடுறது மூலியமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் நிறையவே வந்து தெலுங்கானாவில் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு ஏசி கண்டிஷ்னருடைய வெடிப்புனால வந்து பார்த்திங்கன்னா 17 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியில் இருக்க 17 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22 மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலியில் இருந்துருக்காங்க. அதில் 17 மெம்பர்ஸ் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதனால் ஆனால் டேட்டா பிரகாரம் வந்து அதாவது நேஷ்னல் க்ரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ அவங்க வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் 7,500 ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. 7,500 வந்து பார்த்திங்கன்னா 7,435 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க. வெறும்னே 2022 மட்டுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நிறைய வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் இத்தனை நடந்திருக்கு. இத்தனை பீப்புள் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸாலே இறந்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா துக்கமான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு ஸ்டாண்டர்ட், இது நேஷ்னல் பில்டிங் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நேஷ்னல் பில்டிங் கோட் NBC அப்படின்றது பிரகாரம் இந்த பில்டிங்லாம் வந்து கட்டணும்னா நமக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபயர் சேஃப்டிக்கான நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அது நார்மலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ், ஒருவேளை ஃபயர் ஆக்சிடெண்ட் இருந்தால் என்னென்ன பண்ணலாம் சேஃப்டிக்காக, ஸோ ஃபயர் சேஃப்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த நேஷ்னல் பில்டிங் கோட் அப்படின்ற இதில் வரும். ஸோ இதை பற்றின நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள். ஸோ இந்த நிறைய ஆக்சுவலி ஃபயர் சர்வீஸ் அப்படின்றது ஸ்டேட் கீழே வருது. ஸோ இந்த NBD அதாவது நேஷ்னல் பில்டிங் கோடு NBC வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ NDMA அதாவது சென்ட்ரலில் இருக்கிறது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம் வந்து அவங்களுமே வந்து இதெல்லாம் ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான். ஸோ இதுவுமே வந்து அவங்க கீழே வரும். ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்போது அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபயர் எஸ்கேப் பிளான், அதாவது இந்த நிறைய பப்ளிக் இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா, எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படி மாதிரி வந்து ஒரு ஃபயர் எஸ்கேப் பிளான் வந்து நம்ம வச்சுக்கணும் நம்மளோட பில்டிங் டைம்லேயே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் டக்குன்னு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காமாக வந்து அந்த அலாரம்லாம் வந்து அடிச்சுட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டெப்ஸில் தான் இறங்கணும். எஸ்கேப் ரூட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இதில் தான் வந்து இறங்கணும். ஏன்னா நம்ம அந்த டைமில் நம்ம எலிவேட்டர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எலிவேட்டராக இருக்கட்டும் சரி, இல்லை லிஃப்டாக இருக்கட்டும் சரி, அந்த டைமில் அது வந்து இதுவாகிடும். லைக் அந்த ஃபயரில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடலாம், இல்லை அது வந்து ஸ்லோவாக போகும். நம்ம வந்து குடுன்ட்டு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக் இன்ஹேலேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மோஸ்ட்லி கிரவுண்டை ஒட்டியே இருக்கணும். கிரவுண்ட் ஒட்டியே வந்து இருக்கும்போது நிறைய ஸ்மோக் இன்ஹேலேஷன் இருக்காது. இன்கேஸ் நம்ம நிறைய புகையை வந்து இன்ஹேல் பண்ணோன்னா அப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாகி தலை சுற்றி மயக்கமாகிட்டு நம்மளோட அன்கான்ஷியஸான ஸ்டேட்டில் போயிடுவோம். ஸோ இதனாலேயே நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டை ஒட்டியே இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு பேனிக் ஆகாமல் மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம ஆக்சுவலி இந்த இன்சிடெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் ரீஎன்டரே ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எலிவேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் விண்டோஸு டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட சொல்கிறாங்க. எல்லா விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது NDMA அந்த சென்ட்ரல்லேருந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இருக்கிறதுலே இப்போ ஏசி கண்டிஷ்னர் பர்ஸ்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது உண்மையிலே வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸும் இதுக்கு மேலே வருமோ அப்படின்ற ஒரு
கொஷின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எழுந்திருக்கு. நிறைய விதமாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரியும் டிசாஸ்டர்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாடு நியூஸில். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டு மேனேஜ் ஸ்டேட்ஸ் என்டாஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த என்டாஞ்சர்ட் வைல்ட் ஸ்பீஷீஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அழியக்கூடிய ஒரு சில விலங்குகளை வந்து சேஃப் பண்ணுறதுக்கான ஒரு கன்சர்வேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி. லைக் வைல்ட் லைஃப் விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்காகவே வந்து இந்த அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்றத வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய காலப்போக்கில் இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலேயோ இந்த அர்பனைசேஷன்னாலேயோ அப்புறம் இந்த அதிகமாகிட்டே வர இந்த குளோபல் வார்மிங்னாலேயோ இல்லை நிறைய நம்மளோட ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக ஆகிருக்கு. நம்மளால் வந்து ஃபாரஸ்ட் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் காரணத்தை கொண்டு நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே தான் வருது. நம்பர் ஆஃப் அனிமல்ஸும் சரி இல்லை வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸும் சரி கம்மியாகிட்டே தான் வருது. ஸோ இதில் வந்து அந்த IUCN ரெட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதாவது அந்த IUCN புக் ரெட் புக் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லிஸ்ட் அதில் வந்து நிறைய இந்த என்டாஞ்சர்டாக வல்னரபிளாக ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த IUCNல இருக்கிற என்டாஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்க்கு நமக்கு ஒரு கன்சர்வேஷன் மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா 70% கம்மி ஆகிட்டே வருது. ஒரு டிகேடுக்கே வந்து 70% ஆஃப் த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 90% வந்து கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்டு கேட்டகரியில் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ இது மூலயமா இந்த எக்கோசிஸ்டம் இது எல்லாமே இப்போது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஒரு அனிமல்ஸ் சேஃப்கார்டிங் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதை தாண்டி இப்போ வந்து ஃபுட் செயின் இன்டரப்ஷன் ஈவன் ஃபுட் செயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் இன்டரப்ட் ஆகுது. நிறையவே கொஞ்சமாக கம்மியாகிட்டே வர்றதுனால ஃபுட் செயின் வந்து சேஞ்ச் ஆகுது. நிறைய என்விரான்மெண்டல் ஈக்கோலாஜிக்கல் இம்பேலன்ஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். வழக்கம் போல் நம்ம சென்னை அந்த மாதிரிலாம் ஓகே. இங்கே வந்து இதுவுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆப்ரேஷன் சிண்டோர் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக எதுவும் இல்லை. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் இதை பற்றியும் நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அப்கமிங் 2026 வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் சென்சஸும் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி கேஸ்ட் சென்சஸுமே நம்ம 2026 அந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கும்போதே ஒரு லைன் வந்து கேஸ்ட் பற்றி நம்ம கேட்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா கேஸ்ட் சென்சஸ் அதாவது இப்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது இது ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தும் சரி கேஸ்ட் சென்சஸ் எடுத்து இன்னுமே ரொம்ப வருஷங்கள் முன்னாடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து கேஸ்ட் சென்சஸ் அதை பற்றி தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுவும் புதுசாக இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது இந்தியா டு அப்ரைஸ் FATF ஆஃப் லேட்டஸ்ட் எவிடன்ஸ் ஆன் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அதாவது FATF அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு நிறைய அட்டாக்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது FATF அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கிட்டத்தட்ட IMF அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இதுவுமே வரும். ஸோ இந்த FATF அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் அப்படின்றது அந்த மாதிரி வந்து இந்த கண்ட்ரீஸை வந்து
இந்த கேட்டகரிஸ்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த க்ரே லிஸ்ட்லேயும் பிளாக் லிஸ்ட்லேயும் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி க்ரே லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்லி யோசிப்பாங்க. மோஸ்ட்லி பிளாக் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஃபினான்ஷியல் ஃபண்ட் அப்படின்றது மோஸ்ட்லி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தான் நம்ம கூட நிறைய வந்து டெரரிசம்னால வந்து பஹல்காம் இஷ்யூ வந்தது. அப்புறம் ஆப்ரேஷன் சிண்டோர் நடந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 டெரர் அட்டாக்ஸ் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா. மெயினாக அந்த டெரர் பிளேசஸ் கண்டுபிடிச்சி நம்ம அட்டாக் பண்ணோம் இல்லையா. 9 இடங்களில் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். அதுவும் கரெக்டாக டெரரிசம் இடத்துல பார்த்து நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நிறைய இஷ்யூஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறையவே நடக்குது அப்படின்றதுனால நம்ம இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ FATFக்கு நம்ம சப்மிட் பண்ணுறதா நம்ம மோஸ்ட்லி இருக்கோம். இந்தியா டு அப்ரைஸ் ஆஃப் லேட்டஸ்ட் எவிடன்ஸ் ஆன் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அக்டோபர் 2022 அப்போ என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தானை வந்து க்ரே லிஸ்ட்லேருந்து இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து எவிடன்ஸோடு இருக்கும்போது அவங்க வந்து க்ரே லிஸ்ட்லேயோ இல்லை பிளாக் லிஸ்ட்லேயோ ஏதாச்சும் ஒன்றுத்தில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா மோஸ்ட்லி அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஃபண்டு வந்து FATF மூலயமா கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த நியூஸில் கொடுத்துருக்கிறது. பேசிக்காக FATF அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சில ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அதாவது நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக நிறைய மேக் பண்ணுறது, அண்ட் தென் நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த டெரரிசமெல்லாம் ஒழித்து நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்தி நம்ம எல்லாரையும் வந்து மென்மேலும் வந்து டெவலப் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோள். இது வந்து 1989 ஆக்சுவலி வந்து G7 சம்மிட் பாரிஸில் நடந்தது இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. FATFனால் என்ன? ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்து மோஸ்ட்லி சப்மிட் பண்ண போகிறோம். அந்த லேட்டஸ்ட்டாக நமக்கு இப்போ கிடச்சது இல்லையா எவிடன்ஸ் இந்த பஹல்காம் இஷ்யூவில் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து FATFக்கு சப்மிட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பாகிஸ்தானை வந்து அவங்க க்ரே லிஸ்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டில் வந்து அவங்க போட்டு ஸோ அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது கிடைக்காது. ஸோ இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க டெரரிசம்காக வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம். ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது வாட் இஸ் த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நம்ம இதுவுமே முன்னாடியே பார்த்துட்டோம். ஆக்சுவலி இந்த ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது தான். இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு 14 கொஷின்ஸ் அரைஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த விஷயத்தில் நம்ம ஆர்டிகல்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த ஆர்டிக்கலோட பவர் மூலயமா அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 143 மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொஷனிங் பண்ணுற ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கல் 143 மூலயமா தான் நமக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை தாண்டி வந்து கவர்னர் அண்ட் தென் பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 200 and 201 இந்த ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி முன்னாடி பார்த்ததே தான் இருக்குது. ஸோ ஃபைனலி ரீச் தி எண்ட். மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.